அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. VVD 8 years of legacy in consumer goods. பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர்கள் இனிமேல் நான் ஒரு மாற்றம் வந்தால் நான் பாஜகவில் இருக்க மாட்டேன். தொண்டர்கள் நினைப்பது அவங்களுடைய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் காட்டுவதான். என்ன ஒரு பாசம் இருக்கு, என்ன பற்று இருக்கு அப்படிங்கறத கட்சியோட வெற்றி. அது எல்லா கட்சிக்குமே பொருந்தும். தொண்டர்களுக்கு அண்ணாமலை மீது ஒரு பாசம் இருக்கு. தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடிய சில தலைவர்களுக்கும் டெல்லி தலைமைக்கும் ஒரு பாசம் இல்லாம போயிடுச்சோ அண்ணாமலை மீது? அதெல்லாம் நீங்க ஊடக சார்பா சொல்றீங்க. ரிசர்வ் பேங்க் சொல்லாதெல்லாம் புதுசு புதுசாக செய்கிறாங்களே. அண்மையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. யார் யாரெல்லாம் தங்கம் வங்கியில் வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே முழு அமௌண்ட்டையும் பே பண்ண பின்பாக தான் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அந்த முழு அமௌண்ட்டையும் பே பண்ண பின்பாக தான் திருப்பியே வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கு. இதெல்லாம் பாவம், நம்ம ஐபிசியில் விவாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை. பொருள் கருணாகராஜனுக்கு பிரச்சனை இல்லை சார், பாஜகவினருக்கு பிரச்சனை இல்லை சார். ஒரு சாமானிய ஏழை மக்கள் இதனால பாதிக்கப்படுவாங்களா? என்ன பாதிக்கப்படுறாங்க புரியல. இல்ல பாதிக்கப்பட மாட்டாங்களா? தங்க நகைக்கு பதிலா போலி நகைகளை வச்சு தங்கத்துக்கு உரிய பணத்தை எடுத்திருப்பாங்க. ஐபிசி நீங்களும் எவ்வளவோ பேசி பாக்குறீங்க, ஆனா தவறாதான் பேசி. இன்னைக்கு சிலிண்டர் விலை 50 ரூபாய் ஏறிடுச்சு. ஏன் ஏத்துனீங்க? முதல்ல சிலிண்டர் விலை எவ்வளவு இருந்துச்சு? சிலிண்டர் 400 ரூபா 350 ரூபா இருந்தது. இப்ப எவ்வளவு இருந்திருக்கு? 700 ரூபா 800 ரூபாய் நிக்குது. தம்பி நீங்க கோச்சுக்காதீங்க, தவறான கேள்வி கேட்கிறேன். மறுபடியும் ஒரு பிரேக் கொடுத்துட்டு கூட கேளுங்க. சிலிண்டர் விலை எவ்வளவு இருந்துச்சு? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழிசை சவுந்தரராஜனுடைய தந்தையார் இறந்திருக்கிறாரு. உங்களுடைய பதிவு. தமிழையும் தேசியத்தையும் இரு கண்களாக போற்றக்கூடியவர், இலக்கிய செல்வர் என்ற பெயர் எடுத்திருப்பவர், தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக திகழ்ந்தவர். அனைத்து அரசியல் கட்சியிலும் எல்லா தலைவர்களோடும் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு பெருந்தகை. பாரத மாதாவுக்கு சிலை வைக்க வேண்டும், கோவில் கட்ட வேண்டும் என்று பாத யாத்திரை சென்றவர். தனியாக கட்சி தொடங்கி பல இடங்களில் வெற்றி பெற்று அரசியலில் தனக்கென ஒரு பாதையை வகுத்தவர். மீண்டும் தாய் இயக்கத்தோடு சென்று காங்கிரஸ் இயக்கத்திலே தொடர்ந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரோடு நெருங்கி பழகி அவருடைய அன்புக்கும் ஒரு நட்புக்கும் ஆசிக்கும் உட்பட்டவர். அப்படிப்பட்ட தலைவரை இழந்து வாடுகிற டாக்டர் தமிழிசை அம்மா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் உள்ளவரை, தமிழக அரசியல் வரலாறு உள்ளவரை அவருடைய புகழ் மறையாது, மங்காது. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிறது தான் பேசுபொருளாக மாறி இருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாளில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்லாம் செய்திகள் வந்துட்டுருக்கு. நயினார் நாகேந்திரன் டெல்லி பயணம் போயிருக்காரு. அதுக்கு முன்பாக அண்ணாமலையும் போயிட்டு வந்தார். அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு போல இருக்கேன். இல்லை, உங்களுக்கெல்லாம் உறுதியாக இருக்குது, எங்களுக்கெல்லாம் இல்லை. எங்களுக்கு இப்போ தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். ஒரு தலைவர் இருக்கும்போது அவரை மாற்றுவார்களா, நீக்குவார்களா, ராஜினாமா பண்ணுவாரா, வேறு ஒருத்தரை போடுவார்களா அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கட்சியினுடைய தலைவர் நியமனத்திற்கு பிறகு நாங்கள்லாம் நியமிக்கப்பட்டவர்கள். அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஒரு டீம், அந்த டீமில் நாங்கள்லாம் இருக்கோம். அப்போ நாங்கள் எங்களை நியமித்த தலைவர் எந்த பொறுப்பில் இருப்பார், யார் வருவா, யார் போவா அப்படிங்கிறதெல்லாம் அந்த பேச்சுக்கே இடமில்லை. நாங்கள் பொறுத்திருப்போம். எங்கள் தலைவர் அண்ணாமலை நேற்றைக்கு கூட ஒரு ஜூம் வீடியோ மீட்டிங்கில் எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் எல்லா மாநில நிர்வாகிகளுக்கும் ஒரு அரை மணி நேரம் அடுத்து என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ நேற்று பிற்பகல் 2 மணி கூட்டத்தில் கூட அவர் பேசியிருக்கிறார். நேற்று பிற்பகல் கூட. அதனால் இன்றைக்கு அவர் தலைவராக வழிகாட்டி கொண்டிருக்கும் போது அதுக்கு மாற்றாக ஒரு பிரச்சனையை பேசுவது, மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கலாம், அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்கலாம், ஊடகங்கள் இருக்கலாம். அது கட்சியினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கிறதுனால இதை பற்றி பேசுகிறாங்க. ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, பாஜகவை பற்றி பேசினா அது ஒரு நியூஸ் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க, நாங்கள்லாம் பொறுமையாக தான் இருக்குது. அவர் தான் தலைவராக இருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அடுத்த தலைவர் ரேஸில் நான் இல்லை அப்படிங்கிறத அண்ணாமலே சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? உங்களுக்குலாம் திருப்தியாக அவர் சொன்னது? இல்லை, உங்களுக்கு வேணால் திருப்தி இல்லாமல் இருக்கு. இல்லை, கேட்க எல்லாம் இப்படி தான் சொல்கிறீங்க. அதே தலைவர் தான் சொல்கிறாரு, நான் ரேஸில் இல்லை, ஆனால் பாஜகவில் ரேஸுங்கிறதே இல்லை அப்படின்னு அடுத்த வரியில் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நாங்கள் இது எதையுமே நம்ம தீர்மானிக்க முடியாது.
இது தேசிய தலைமையும் மாநில தலைவர்கள், மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாக தான் செய்வாங்கன்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கார் பேட்டியில். அதனால் இதை பற்றி கருத்து கூறுவது நியாயமானது இல்லை. அண்ணாமலை அவரே அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்கிறார், அடுத்த தலைவர் அந்த ரேஸில் நான் கிடையாது, நான் ஒரு தொண்டனாக பாஜகவில் தொடர்ந்து நான் பயணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொன்ன உடனே ஒருவித குரல் வந்து எழும்புது. பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர்கள் இனிமேல் நான் வந்து ஒரு மாற்றம் வந்தால் நான் வந்து பாஜகவில் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கேங்கும், அதே மாதிரி இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னும் வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. உங்கள் காதுக்கும் சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து பொன்னார் அண்ணன் இருக்கும்போது இருந்தேன். அவங்க இடைப்பட்ட காலத்தில் வேலை பார்த்தாங்க. தலைவராக இருக்கும்போது பணியாற்றியிருக்கிறேன். தமிழிசை மாற்ற பணியாற்றிருக்கேன். முருகன் அவர்கள்ட்ட பணியாற்றிருக்கேன். இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள்ட்ட பணியாற்றிருக்கேன். தொண்டர்கள் நினைப்பது அவங்களுடைய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் காட்டுவதாக. தலைவர் மேலே வைத்திருக்கிற பாச அன்பு எங்கேயுமே ஒரு கட்சி தொண்டர்களுக்கு அவர் தலைவருக்கும் என்ன ஒரு அந்த லைன் ஓடிட்டு இருக்கு, என்ன ஒரு நட்பு இருக்குது, என்ன ஒரு பாசம் இருக்குது, என்ன பற்று இருக்குது அப்படிங்கிறது தான் கட்சியோட வெற்றி. அது எல்லா கட்சிக்குமே பொருந்தும். இன்றைக்கி திமுக தலைவர் மீது ஒரு நெருக்கம், அன்பு, பாசம் இல்லாட்டி திமுக தொண்டர் யாராவது கட்சி வெற்றிக்கு பாடுபடுவாங்களா? அந்த மாதிரி இதில் இருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். தொண்டர்களுடைய ஆர்வத்தை பார்த்து தொண்டர்களுக்கு வந்து அண்ணாமலை மீது ஒரு பாசம் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடிய சில தலைவர்களுக்கும் டெல்லி தலைமைக்கும் ஒரு பாசம் இல்லாமல் போயிடுச்சோ அண்ணாமலை மீது? இதெல்லாம் நீங்கள் ஊடக சார்பாக சொல்கிறீங்க. தலைவர் அவர்கள் நான் தொண்டனாக இருப்பேன், ஆனால் தொடர்ந்து செயல்படுவேன், திமுகவை தூக்கி எறியாமல் போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறது அவருடைய உறுதியையும் அவருடைய ஒரு பெருந்தன்மையும் காட்டுது. அதெல்லாம் என்ன முடிவு கிடைக்கும்னு தெரியறதுக்குள்ள நாங்கள்லாம் கருத்து சொல்லி அதை ஊடகத்தில் வரணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. பாஜகவுக்குள்ள ரெண்டு விதமான பார்வை இப்போ வர தொடங்கிடுச்சுல்ல. ரெண்டு விதமான பார்வைன்னு எதை சொல்றீங்க? இல்ல அண்ணாமலை பாஜக, அண்ணாமலை இல்லாத ஒரு பாஜக அப்படி யாரும் பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம், அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட நம்ம பேசும்போது இல்ல ஒருவேளை மாற்றப்பட்ட அது பாஜகவுக்கு தான் பின்னடைவுன்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. பாஜகவில் நான் வந்து அண்ணாமலை வந்த பின்பாக தான் நான் உறுப்பினராகவே ஆனன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றதை அதான் முதலே சொன்னேன். ஒரு தலைவருக்கும் தொண்டருக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு அன்பு, அது ஒரு காதல், ஒரு தலைவர் மேலே இருக்கிற காதல் பற்று, அப்படிதான் அவங்க கருத்து சொல்றாங்க. அதெல்லாம் தவறுன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய உற்சாகத்தை குறிக்கும். சரி, நீங்கள் நிறைய தருணங்களில் அண்ணாமலை அந்த ப்ரெஸ் மீட்டின் போதும் சரி அவர் என்னென்ன பேசுவார்னு சொல்லி ஆஃப்டர் ரெக்கார்டாக நிறைய விஷயங்கள் பேசியிருப்பீங்க. அண்ணாமலையோட இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆஃப்டர் ரெக்கார்டாக அது அவருடைய தனிப்பட்ட உரிமைங்க. அவர் என்ன முடிவு எடுக்கிறார்? அவர் தான் சொல்கிறாரு, பாரத பிரதமர் குதிக்க சொன்னால் கிணத்துல கூட குதிப்பேங்கிறாரு. இது இல்லை, நான் பிரதமருக்காக தான் நான் பாஜகவே சேர்ந்தேன்னு சொல்லி சொல்கிறாருல. அப்போ அவர் வந்து ஆர்எஸ்எஸ்க்காகவோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கொள்கைக்காகவோ வரல, பிரதமர் மோடி அப்படிங்கிற ஒரு நபருக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு. நீங்கள் அதை பிரித்து பார்க்காதீங்க. மோடி அவர்களையும் பாஜகவையும் பிரித்து பார்க்காதீங்க, மோடி அவர்களையும் சங்கத்தையும் பிரித்து பார்க்காதீங்க. எல்லோரும் ஒன்று தானே. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கேப்டன் சிறப்பாக இருக்கும்போது அந்த கேப்டன் மேலே ஈர்ப்பில் நிறைய தலைவர்கள் வர்றதும் சேர்றதும் தொண்டர்கள் சேர்றதும் காட்சிகள் மாறுவதும் வெற்றிகள் குவியதும் வழக்கமான ஒன்று தானே. அதெல்லாம் நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது அப்போ இந்த வாரத்தில் நம்ம புதிய தலைவருக்கான அறிவிப்பு வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? பொறுத்திருப்போம். ஏதோ ஒரு க்ளூ கொடுங்களேன். கொஞ்சம் பொறுத்திருக்கேன். அப்போ மாற்றம் இருக்குது இல்லை, வாழ்க்கையில் என்ன மாற்றம் இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன விஷயத்துக்கு இன்றைக்கி எங்கள் தலைவர் அண்ணாமலை தான். நேற்றைக்கு கூட இன்னைக்கு கூட காலையில் பேசுகிறேன். அவங்க இன்னைக்கு அந்த பணியை அவங்க செஞ்சிட்டு இருக்கும்போது, அவர் பேசிகிட்டு இருக்கும்போது செஞ்சிட்டு இருக்கும்போது செயல்படும் போது வேறொரு தலைவரை பற்றி நான் பேச முடியும். இல்லை, பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஒரு புதிய அறிவிப்பு வருது அப்படின்லாம் ஒரு செய்தி. எப்படி? பங்குனி உத்திரம் நாளானிக்கு. அது தெரியல. பங்குனி திருவிழா எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. கபாலீஸ்வரர் கோயிலில் இன்றைக்கி வந்து தேர் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு 63 நாயன்மார், அந்த திருவிழாவை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லை, ராமநவமி அன்னைக்கு பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்து அந்த ரயில் பாலத்தை வந்து திறந்து வச்சாரு. அது மாதிரி பங்குனி உத்தரத்தன்னைக்கு தமிழக பாஜகவில் ஒரு புதிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. எவ்வளவோ சொல்கிறாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் சந்திக்க போகிறாருனாங்க, அவங்களே சொல்கிறாங்க, அவங்களே இல்லைன்னு எழுதுகிறாங்க. அந்த மாதிரி நிறைய ஊடகங்கள் அவங்கவுங்க பரபரப்பான செய்திகளை உருவாக்குவதற்கு என்ன வேணாலும் பேசுகிறாங்க, செய்கிறாங்க. அது ஜனநாயக உரிமை. அதை போய் ஏன் இப்படி போட்டிங்க பேசுகிறீங்கன்னு கேட்க முடியாது. நான் இப்போ உங்களை கேட்க முடியுமா? நீங்கள் தான் கேள்வி கேட்பீங்க, நான் பதில் சொல்கிறது ஜனநாயக கடமைன்னு பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இப்போ அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிறது ஊடகங்களில் செய்தியாகுது. மற்ற வெப்சைட்லேயும் வந்து நிறைய பேர் வந்து கருத்து யார் வருவா அப்படின்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எதுவும் இருக்கீங்களா? கருணாகராஜன் உங்களை எதுவும் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்களா? என்னுடைய விருப்பமோ எதுவுமே இல்லை. அது தேசிய தலைவருடைய விருப்பம். அவங்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும், என்ன பணிகள் கொடுக்கணும், என்ன ஒதுக்கணும் அவங்களுக்கு தெரியும். இது ஒரு ஜனநாயக கட்சி, உண்மையிலே ஜனநாயக கட்சி.
உலகத்திலே பெரிய கட்சி, 14 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய இயக்கம். நீங்கள் இந்தியாவில் ஏறத்தாழ கூட்டணிலாம் சேர்ந்தால் 20-21 மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி. உலகத்தில் பல நாடுகளுடைய ஜனத்தொகையோடு அதிகமாக இருக்கிற கட்சி உறுப்பினர்கள். சீனாவில் இருக்கிற கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி கூட இவ்வளோ உறுப்பினர்கள் கிடையாது. இதிலெல்லாம் அவர் விருப்பம் இவர் விருப்பங்கிறதுலாம் இல்லை, தேசிய தலைமை விருப்பம் தான். இல்லை, இப்போது அண்ணாமலை வந்த பின்பாக கட்சி வளர்ந்துருக்குன்னு சொல்லி அண்மையில் சீமான் அவர்கள் கூட வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறாரு. சீமான் அவர்கள் கூடுதலாக என்ன பேசுகிறாருன்னா, பிரதமர் மோடியை பாராட்டியும் செஞ்சுட்டாரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் பாராட்ட காரணம் உண்மை தானே. இன்றைக்கி உலகமெங்கும் தமிழின் பெருமையை எடுத்து சொல்கிறது யார்? சமஸ்கிருதத்தை விட தொன்மையான மொழி தமிழ் மொழின்னு சொன்னது யார்? இந்த தமிழ் மொழி இருக்கிற இந்த நாட்டிலேருந்து நான் வர்றேன்னு வெளிநாட்டில் போய் பேசுனது யார்? திருக்குறள் மையங்களை வெளிநாடுகளில் திறக்கிறது யார்? பனாரஸில் பாரதியார் இருக்கை அமைச்சிருக்கிறது யார்? காசி தமிழ்ச்சங்க விழா ஏற்படுத்தினது யார்? திருக்குறளை 33 மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணி உலக நாடுகளுக்கு உலக மொழிகள்லாம் மாற்றி இருக்கிறது யார்? தமிழ்நாட்டின் ஒரு அடையாளமாக, ஆட்சி நிர்வாகத்துக்கு அடையாளமாக இருக்கிற தமிழ் கலாச்சாரத்தின் செங்கோலை போய் பார்லிமெண்ட்டில் நிறுவியது யார்? 10,000 ஸ்டூடெண்ட்டை ஒன்றா உட்கார வச்சு தமிழ் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறது யார்? யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு நான் டெல்லியில் போனேன். அந்த பாட்கஞ்சுங்கிற பகுதியில் ஒரு பெரிய போலீஸ் பூத்தில் பெரிய எழுத்து, முதல்ல ஹிந்தி, தமிழ், ஆங்கிலம் 3 மொழிகள் அந்த இடத்துல எழுதியிருக்கு. நான் அதை கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்படி எல்லா இடத்துலையும் இன்றைக்கு தமிழ் வந்திருக்கு. எல்லா மாநிலத்திலையும் தமிழ் மொழியை பற்றி பேசுகிறாங்க. எல்லா அமைச்சர்களும் சரி, அந்தந்த மாநில முதலமைச்சர்களும் சொல்லி தமிழ் இந்த 3வது மொழியாக கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏற்ற வாய்ப்பு உருவாக்கலான்னு யோசிக்கக்கூடிய நிலைமையை இந்தியாவில் உருவாக்கியிருக்கு யார்? பாரத பிரதமர் தான். அதான் சீமான் சொல்லியிருக்கிறாரு. அது வரவேற்கத்தக்க. அதான் நீங்களே வந்து நிறைய பேட்டிகளில் வந்து சீமானை கடுமையாக விமர்சிச்சிருக்கீங்க. கடைசியாக சீமானவர்கள் கூட மோடியை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. கடைசியாக என்ன திட்டம் வச்சிருக்கு பாஜகவினுடைய அந்த தமிழ்நாடு அந்த மாஸ்டர் பிளான்னு சொல்லுவாங்கள்ல, என்னதான் பிளான்? நீங்கள் சீமானையும் உள்ளடக்கி 2029 தேர்தலை சந்திப்பதற்காக நீங்கள் சில வியூகங்களை வகுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச, எனக்கு நல்லா தெரிஞ்ச, தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் அரசெல்லாம் கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்ச ரவீந்திரன் துரைசாமி ஒரு பிளான் போட்டிருக்கிறாரு. ஏன் 29ங்கிறீங்க? 26ன்னு சொல்லுங்க. 2026 சொல்ல வர்றீங்களா? இல்லை, 29 மீண்டும் பிரதமர் மோடியாக வரணும். அதுக்கு நாங்கள் சீமானையும் வந்து பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பிளான் போடுறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் தான் மீண்டும் பிரதமருங்கிறத அன்னைக்கு ராஜ்நாத் சிங் அவர்களே சொன்னாங்க. அவர் தான் மீண்டும் பிரதமராக வருவார். மீண்டும் பாஜக ஆட்சி தான் வரும். பெரிய இந்த இந்தியா கூட்டணி இதைவிட வலிமையாக செயல்பட முடியாது இனிமேல். இந்தியா கூட்டணியில் இருக்க பல முதலமைச்சர்கள் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க ஊழல் கூட்டணியில். டெல்லி அன்றைக்கி ஆம் ஆத்மி டெல்லியில் ஜெயிச்சதுனால தான் பக்கத்து மாநிலங்களுக்கு கால் ஒன்ற முடிஞ்சது. அவங்களே இன்றைக்கு ஆட்சியை பறி கொடுத்துட்டு சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்து ஜாமீனில் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. இது மறுபடியும் இது இந்த அளவுக்கு ஒன்றும் சேர முடியாது. ஏன்னா இந்தியா கூட்டணி அந்தந்த மாநிலத்தில் அவங்கவுங்க பிராந்திய கட்சியாக தான் செயல்படுறாங்க ஒழிய ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிமேல் கூட்டணி கூட வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கு உருவாயிருச்சு. 2029 விடுங்க, 26 திமுக ஆட்சி மாற்றப்பட வேண்டும். அதை நோக்கி தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம். அந்த எண்ணத்தில் ஆட்சி, கட்சி, கூட்டணி, ஒரு தலைவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் தோண்டி பார்த்தீங்கன்னா, திமுக கூட இருக்கிற அத்தனை கட்சியும், காங்கிரஸ், வைகோ, கம்யூனிஸ்ட், அத்தனை பேரும் திமுகவை காய்ச்சி கழுவி ஊற்றுனவங்க தானே. அவங்க பழைய வீடியோக்கெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அசந்து போவீங்க. வைகோ மாதிரி ஒரு ஒரு தலைவரை, ஒரு கட்சியை விமர்சிக்கிறதுக்கு உலகத்தில் ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு திமுகவை விமர்சனம் தானே. முதலமைச்சர் ஸ்டாலினை எவ்வளவு கேவலமாக அவர் பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்து இப்போ என்ன கூட்டணியில் இருக்கா நீங்கள் என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? அரசியல் மாறுபாடு, கொள்கை மாறுபாடு எல்லாருக்கும் இருக்கலாம். அது வேற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கலாம். பொதுவான எதிரி வீழ்த்தப்படும் போது அரசியல் கட்சிகள் கூட்டணிகள் சேருவது இயற்கை. அது தமிழ்நாட்டில் 1967 இருந்துட்டு இருக்கு. புதுசு ஒன்றும் கிடையாது. போன தேர்தலில் அங்கே இருந்தீங்களே, இந்த தேர்தல் எங்கே இருக்கீங்கன்னு நீங்கள் யாரையும் கேட்க முடியாது. ஒரு முறை திருமாவளவன் அவர்கள் நேராக போயஸ்கான்லேருந்து நேராக அறிவாலயம் வந்தார். கூட்டணி உடனே மாறிடுச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குல்ல. இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாரும் கூட தான் இருந்தாங்க. திமுக பிஜேபியோட கூட்டணி இல்லையா? கூட்டணி மந்திரி சபையில் இல்லையா? திருப்பி அதிமுக பிஜேபியோட இல்லையா? காங்கிரஸோட இல்லையா? இன்றைக்கு திமுக 2 முறை ஆட்சியை விட்டு துரத்தப்பட்டு எமர்ஜென்சி கொண்டு வந்த காங்கிரஸோட திருப்பி கூட்டணி இல்லையா? ஆட்சியை இழந்திருக்காங்க 2 முறை. அவங்களோட திருப்பி கூட்டணி இல்லையா? இந்திரா காந்தியை கலைஞர் அவர்கள் விமர்சிக்காத விட வேற யாரும் விமர்சிக்க முடியும்? இல்ல, அதான் விமர்சிச்சதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதுதான் இப்போ நீங்க அதே பார்வையை எல்லா கட்சிக்கும் கொண்டு போங்க, எல்லா கூட்டணிக்கும் கொண்டு போங்க. அதுதான் கேட்கிறேன். இப்ப சீமான் அவர்கள் பாஜகவை விமர்சிக்கிறாரு, அதிமுகவையும் விமர்சிக்கிறாரு, திமுகவையும் விமர்சிக்கிறாரு. ஆனால் வந்து பாஜக
அவர்கிட்ட ஒரு நெருக்கம் காட்டுதே அண்மை காலமா. இப்போ அண்ணாமலை கூட என்ன சொல்றாரு, அவருடைய நேர்மையும் அது மட்டும் இல்லாம அவர் நான் போர் தளபதியா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சீமானை பாராட்டுறாரு. போர்க்களத்துல ஒரு தளபதியா பார்க்குறேன், போர் தளபதியா பார்க்கல, தமிழகங்கிற அரசியல் போர்க்களத்தில் அவர் ஒரு தளபதியாக பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. தப்புள்ள ஒரு தனி மனிதன் அவருக்குன்னு நண்பர் வட்டாரத்தை அந்த உழைக்கிற தொண்டர்களை வச்சுக்கொண்டு ஒரு 30 லட்சம் வாக்குகளை பெற முடியும், 35 லட்சம் வாக்குகளை பெற முடியுங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு பெரிய அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வெற்றி தானே. எல்லா மாவட்ட செயலாளரும் சேர்ந்து பல ஆயிரம் கோடி நிதி திரட்டி பல கோடிகள் செலவழித்து அவங்க ஜெயிக்கிறாங்க. எந்தவித ஒரு கட்டமைப்புகள் இல்லாமல் வெறும் தொண்டர் பலத்தோட தம்பிகள் பலத்தோடு அவர் 35 லட்சம் வாங்குறேன்னு சொல்கிறாருல, அதுதான் தலைவர் போர்க்களத்தை ஒரு தளபதியாக பார்க்குறேன்னு சொல்கிறார். இல்லை, இதுக்கு முன்னாடிலாம் பாஜக சீமானை இப்படி பார்த்ததில்லை. ஆனால் இப்போ ஒரு பார்வையே மாறுபடுது இல்லை, அது என்ன கால சூழலா இல்லை வந்து திமுகவை எதிர்க்க வேண்டும், அதுக்கு நம்ம மாற்று கருத்துள்ள எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக சீமான நாம் தமிழரை பாஜக வளர்த்த பார்க்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லைங்க, பார்த்தது இல்லைங்கிறது இல்லைங்க, பேசக்கூடிய சந்தர்ப்பம் வரும்போது பேசலாம், அவ்வளோதானே. வழியே போய் பேசுறது வேறு. உங்களை சந்திக்கும் போது ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன். நீங்கள் எங்கேயோ வலசரவாக்கத்தில் இருப்பீங்க, நான் எங்கேயாவது போரூரில் இருப்பேன் அல்லது எங்கேயோ ஒரு தூரத்தில் இருப்பேன். டெய்லி உங்களை சொல்லணும்ல, பார்க்கும்போது ஒரு கண்ணியமாக பேசுவோம், பார்க்கும்போது ஒரு மேடையை பகிரும்போது அவரை பற்றிய பெருமைகளை சொல்கிறது தப்பு கிடையாது. அவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு, இவர் அவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. பாரத பிரதமரை போராட்டி ஒரு மேடையில் ஒன்றாக இருக்கும்போது அவங்களுடைய கருத்துக்களை எப்படி பிரதிபலிக்கணுங்கிற ஒரு நாகரிகம் இருக்குல்ல, அவங்களுடைய திறமைகளை பற்றி அவங்க சிறப்பாக செயல்படுறதை பற்றி சொல்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. 2 பேருமே அதுக்குரியவங்க தான். பாரத பிரதமர் அந்த போற்றுதலுக்கு உரியவர் தானே, இதில் என்ன தப்பு இருக்குது? சைதை துரைசாமி இப்போது அண்மையில் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார், பாஜகவோட கூட்டணி கண்டிப்பாக அதிமுக வைக்கணும், அப்போ வந்து நம்மளுக்கு 2026 ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. சைதை துரைசாமி சொல்கிறாரு, ஒரு கட்சியில் மூத்த தலைவர், அவங்க கட்சியில் புரட்சி தலைவரோடு புரட்சி தலைவி அவர்களோடு நெருங்கி அரசியல் செய்த ஒரு தலைவர். அவர் சொல்றாரு, அவருடைய கருத்தை அவங்க கட்சியில் பாரதிய ஜனதா கட்சி வரவேற்குதா? ஏங்க எல்லா கட்சியுமே உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா சொல்லியிருக்காங்க, திமுகவை வீழ்த்துவோம்னு டெட்டு போட்டாங்க. அடுத்து அதிமுகவோட கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறோம், உரிய நேரம் வரும்போது அறிவிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை மறுக்கிறாரு. அப்போ அமித்ஷா இதை பத்தி பேசுறாருன்னா இல்ல அவர் மறுக்கலன்னு இல்லைங்க, அவர் ஒன்றும் மறுக்கல. அதே நேரத்தில் இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு, அப்போ பேசுவோம்னு நான் சொல்றாரு. எப்படி பங்குனி உத்தரத்துக்கு ஒரு நல்ல அறிவிப்பு வருதோ அது மாதிரி நல்ல ஒரு தேதி பார்த்து ஒரு கூட்டணியை வந்து உருவாக்குறதுக்காக பாஜக இப்போ நிச்சயமா திமுக வீழ்த்தப்படும். அதுக்கு எல்லா ராஜதந்திர செயல்பாடுகளும் எல்லா ஒற்றுமையும் எல்லா ஓட்டுகளும் சிதறாம பார்க்கப்படும் சார். இதுல என்ன சார் வேடிக்கை இருக்கு, இதுல என்ன சார் பெரிய வித்தியாசம் இருக்கு? எல்லாத்துக்கும் பொதுவானதான அரசியல், களத்துல வெற்றி பெறணும், அதை பற்றி யாருக்கு கவலை? இப்போ இன்றைக்கி எதிர்கட்சிகளுக்கு பாஜக எதிரான செயல்படுற கட்சிகளுக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு, அதிமுகவுக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு, இந்த ஒட்டுமொத்த கட்சிகளுடைய வளர்ச்சிக்கு எதிராக நினைக்கிற திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இதுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கு, வயிற்று வலியை கொடுத்துருக்கு. இதை நோக்கி பல ஊடகங்களையும் அவங்க திருப்பி விடுறாங்க, சோசியல் மீடியாவிலையும் திருப்பி விடுறாங்க. ஐயோ எப்படியாவது இது ஏற்படாமல் பார்த்துக்கணுமேனு கஷ்டப்படுறாங்க. அதனுடைய பிரதிபலிப்பு தான் உங்கள் கேள்வி. பாஜகவோட கூட்டணி வைப்பதனால அதிமுக வந்து கபலீகரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி முத்தரசன் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. முத்தரசன் அப்படி பேசுனா தானேங்க அவர் கோட்டா கிடைக்கும். என்னங்க நீங்கள், அவங்கெல்லாம் கோட்டாவில் இருக்கிறவங்க. இப்படிலாம் பேசியிருக்கேன் பாருங்கள் ஸ்டாலின் அவர்களே, நான் இவ்வளோ கடுமையாக பேசிகிட்டு இருக்கேன், இந்த வட்டம் ஒரு சீட்டு கூட கொடுங்கன்னு பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு தாங்க பயன்படும். முத்தரசன் அப்புறம் வாழ்த்தவா செய்வார்? யோசிச்சு பாருங்க. பார்த்து போயிடாத பேசிடாத. முதலமைச்சர் சொல்றாரு டீலிமிட்டேஷன் அப்படின்னு பயத்தை உண்டு பண்றாரு பாருங்க, பொய்யான பயத்தை. அந்த மாதிரி முத்தரசன் இதெல்லாம் சொன்னா தானங்க கூட்டணி கட்சியில இருக்கிறது. நம்ம புரிஞ்சுக்க முடியும். கூட்டணி கட்சி இதுக்கு முன்னாடி ஜெயக்குமார் என்ன பேசியிருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி போனா நான் சொன்ன காங்கிரஸ், வைகோ, கம்யூனிஸ்ட் அத்தனை பேரும் திமுகவை காட்சி ஊத்துனதெல்லாம் பேசுங்க, அதை பத்தி பேசுவோமா ஒரு 10 நாள். சரி, நான் இப்போ இன்னும் வெளிப்படையாவே கேட்கிறேன். அப்போ அமித்ஷாவால, ஜேபி நட்டாவால, மோடியால அண்ணாமலை வந்து கன்வின்ஸ் பண்ணப்பட்டிருக்காரு. எனக்கு புரியல. பெரிய பட்டியலே போட்டீங்களே, ஒரு தலைவரை சொன்னா கூட உடனே சார் கன்வின்ஸுங்கிறது இல்லை சார். ஏற்கனவே கூட்டணியில இருந்தவங்க தானே சார், 21 வரைக்கும் கூட்டணியில இருந்தது தானே. இல்ல 21 நான் சொல்றது புரியுங்க, 21 வரைக்கும் கூட்டணியில இருந்தவங்க தானே. கூட்டணியில இருந்தவங்களே மறுபடியும் கூட்டணியில சேர வாய்ப்பு வர்றதுன்னா அவ்வளவு கஷ்டமா? அண்ணாமலை வேற ஒரு நிலைப்பாட்டுல இருந்தார்ல, நான் வந்து இப்படித்தான்
நான் தெளிவாக வந்து விளக்கிட்டு வந்துட்டேன். கள நிலவரம் என்னவா இருக்கு, நான் வந்து என்னுடைய கருத்துலேருந்து பின்வாங்க போறதில்ல அப்படிங்கிறத ஒரு விளக்கமா கொடுக்குறேன். அப்போ ஒண்ணு இவர் அவங்கள கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும், ஜேபி நட்டாவையோ அல்லது அமித்ஷாவையோ அல்லது அமித்ஷாவோ இவங்களோ சரி ஓகே நம்ம வந்து இவரை விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கன்வின்ஸ் ஆயிருக்கணும். அது உங்கள் யூகத்துக்கு நீங்கள் பேசுங்க, நீங்கள் பத்திரிகையாளர் என்ன வேணாலும் பேசலாம், நீங்கள் பேசுங்க. இன்றைக்கி பொதுவான வெற்றி ஒன்று இருக்குது, பொதுவான போட்டி. இப்போ ஐபிஎல் போட்டிக்கு முன்னாடி எல்லா டீமும் தனித்தனியாக அவங்கவுங்க டீமில் விளையாடுறாங்க. ஐபிஎல்லில் 10 டீம்லேருந்து 10 பேர் எடுத்து மொத்தமாக விளையாடுறாங்க. இருந்தாலும் இந்த ஒரு டீம் வெற்றிக்காக தான் பார்க்குறாங்க. அவன் நானும் அவரும் ஒரே டீமையா, அவனை நான் தோக்கடிக்க முடியாதுன்னு நேராக பேசுகிறாங்களா? அதான் சார், களத்தில் இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக ஓட்டுக்கள் சிதறக்கூடாது, திமுக வீழ்த்தியே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மனசில் இருக்குல்ல சார். இன்றைக்கு திமுக மக்கள் விரோத ஆட்சி நடத்துதுங்கிறது மக்கள் சொல்கிறாங்கல்ல சார். வருஷத்துக்கு 52,400 கோடி டாஸ்மாக்கு ஏழை எளிய மக்கள்கிட்ட பிடுங்கி எடுக்கிறாங்கல்ல சார். அவங்க உயிருக்கு உழைய வச்சு பணத்தை எடுக்கிறாங்களா சார். இந்த மாதிரி மக்கள் விரோத செயல் தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதையுமே செய்யலைங்கிற ஒரு காட்சி இருக்குது. ஆனால் அவங்க விளம்பரம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதுக்கு எதிராக செயல்படுறதுக்கு எதிர்கட்சிகள்லாம் ஒன்றாகணுங்கிறது இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் 1967 ராஜாஜி அவர்கள் ஏற்படுத்தின அந்த காட்சியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த உண்மை. வைகோ அவர்கள் திமுகவோட இருந்திருக்காரு, அதிமுகவோட இருந்திருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே இருந்திருக்காங்க, அங்கே இருந்திருக்காங்க. திமுக பாஜக கூட இருந்திருக்கு, காங்கிரஸ் கூட இருந்திருக்கு. அதையெல்லாம் நீங்க மொத்தமா பேசினா இந்த மாதிரி கேள்விக்கு வேலையே கிடையாது. இல்லை, இப்போ மக்கள் விரோத ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அவங்க சொன்னதையே அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் கூட நீங்க வைக்கிறீங்க. ரிசர்வ் பேங்க்கு சொல்லாதெல்லாம் புதுசு புதுசாக செய்கிறாங்களே. அண்மையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, யார் யாரெல்லாம் வந்து தங்கம் வங்கியில் வச்சுருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே முழு அமௌண்ட்டையும் பே பண்ண பின்பாக தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அந்த முழு அமௌண்ட்டையும் பே பண்ண பின்பாக தான் திருப்பியே வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கு. நீங்கள் சொல்லிட்டு செஞ்சதா சொல்லாமல் செஞ்சதா? இதெல்லாம் பாவம், நம்ம ஐபிஎஸ்சியில் விவாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை, பொருளாதார ரீதியாக விசாரிக்கணும். இப்போ வந்து நான் ஒரு பேங்கில் 100 பவுன் வச்சுருக்கேன். தங்கம்ங்கிறது கட்டிகள் வைக்கிறது இல்லை. நீங்கள் சொல்கிறது அடமானம் வைக்கிற நகைகளை தானே சொல்கிறீங்க. 100 பவுன் வச்சுருக்கேன். 100 பவுன் தங்கத்தினுடைய விலை மாறி மாறி கூட்டிகிட்டே போகுது. நான் வந்து ஒரு இர்ரெகுலர், நான் வட்டியும் கட்டுறதில்ல, அசலும் கட்டுறதில்ல. ஆனால் தங்க விலை கூடும் போதெல்லாம் அந்த 100 பவுனுடைய அசலையும் மறுபடியும் வச்சு கூட்டி ஒரு செயல்படாத அக்கௌண்ட்டுக்கு, திரும்பி செலுத்தாத அக்கௌண்ட்டுக்கு கடன் தொகை மட்டும் கூடுது. இந்த மாதிரி பல இடங்கள்ல பல கணக்குகள் வந்ததுனால அவங்க எடுத்திருக்கிற சில கொள்கை நிர்மலா சீதாராமன் எப்படி பதில் சொன்னாங்களோ அதே மாதிரி கருணாநிதி பதில் சொல்றாங்க. ஐயோ சத்தியமா இல்ல, அவங்க என்ன தெரியுமா, அவங்க சத்தியமா விளக்கம் என்ன தெரியுமா கொடுக்குறாங்க, வங்கிகளுடைய சில நலனுக்காக இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் ஒரு செய்தி இல்ல, நான் கவனிக்கவே இல்லை, அவங்க சொல்றதை நான் கவனிக்கவே இல்லை. செய்தியில படிச்சிருப்பேன், அதை அன்னைக்கு பார்க்கல, என்னன்னு தெரியல. நல்ல ஒரு விஷயமா யதார்த்தமா ஒரு நிலையை சொல்றேன். இது தங்கம் சார், கருணாகராஜனுக்கு பிரச்சனை இல்லை சார், பாஜகவினருக்கு பிரச்சனை இல்லை சார், கார்பரேட் நிறுவனங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். ஒரு சாமானிய ஏழை மக்கள் இதனால வந்து பாதிக்கப்படுவாங்களா? என்ன பாதிக்கப்படுறாங்க புரியல. இல்ல, பாதிக்கப்பட மாட்டாங்களா? நான் வந்து ஒரு வங்கியில ஒரு பிரைவேட்டோ பப்ளிக் பேங்க்லயோ வந்து நான் 1 லட்சம் ரூபாய்க்கு தங்க நகை கடன் வச்சிருக்கேன் சார். வருஷம் முடியுது சார், 6 மாசமோ 1 வருஷமோ முடியுது. இன்ட்ரெஸ்ட் கட்டி நான் அப்படியே திருப்பி வச்சிடலாம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் ரிசர்வ் பேங்க்கு நீங்க 1 லட்சம் கட்டி பிளஸ் இன்ட்ரெஸ்டையும் கட்டி அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் தான் இதை வந்து வைக்கவும் முடியும்னு சொல்லி ரிசர்வ் பேங்கினுடைய அந்த புதிய நோட்டிபிகேஷன் சொல்லுது. இது மக்கள் பிரச்சனை இல்லையா? அப்ப இதை பத்தி பாஜக நிலைப்பாடு என்ன? இது ரொம்ப சாதாரண விஷயம். நீங்க புரிதல் எல்லாம் பேசுறீங்க. வட்டி கட்டுறதை யாரும் வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க வட்டி கட்டுறதை எல்லாரும் வாங்கிக்கிடுவாங்க. தங்க நகைக்கு பதிலா போலி நகைகளை வச்சு தங்கத்துக்குரிய பணத்தை எடுத்துட்டு போறாங்க. அந்த பிரச்சனை இல்ல, நீங்க பிரச்சனை வேற இல்ல. இல்ல, நான் என்ன கேக்குறேன், என்னோட நகை சுத்த நகை சார், புரியுதுங்க, என்னோட நகை சுத்த நகை. புரியுது. நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கீங்க, நீங்க 1 லட்சம் வட்டி கூட நீங்க கட்டியிருக்க மாட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு வட்டியே கட்ட மாட்டேன். நான் அடமானம் வைக்கிற வங்கி உங்களை கூப்பிடுவேன், இந்த வட்டி ஒரு 20,000 நானே சேர்த்துக்கிறேன், ஏற்கனவே 1 லட்சம் கடனை 1.30 வைக்கிறேன், அந்த 20,000 வட்டி இதில் சேர்த்துக்கிறேன், 1.30 உனக்கு கடன். இப்படி தங்களுடைய மதிப்பு சேர சேர ஆட்டோமேட்டிக்காக ஒரு செயல்படாத கடனை, வட்டியே வராத கடனை மீண்டும் மீண்டும் ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் இந்த செயல். அவ்வளவுதான். இல்ல, அதான் கேக்குறேன், நீங்க ஒழுங்குபடுத்தணும், வங்கிகளுடைய நலன் அப்படிதான் யோசிக்கிறீங்களே தவிர காமன் மேனுடைய அந்த துயரத்தை வந்து பாவம் ஐபிசி நீங்களும் எவ்வளவோ பேசி பாக்குறீங்க. ஆனா தவறாதான் பேசுறீங்க. நேத்துதான் ஏழை மக்களை பத்தி தான் பேசுறேன்.
ஏழை மக்களை பேங்க்கில் உங்கள் வரலாற்றில் என்னைக்காவது நுழைய விட்டுருக்கீங்களா? ஜன்தன் அக்கௌண்ட்ல நோ மினிமம் பேலன்ஸ், நோ கேரண்டி. பாரத பிரதமர் தான் கேரண்டி ஏழை மக்களுக்கு. இன்னைக்கு இத்தனை கோடி அக்கௌண்ட்டை தொடையும் கொடுத்துருக்கோம்னா அத்தனை கோடி மக்களுக்கும் 42 கோடி மக்களுக்கும் பிரதமர் கேரண்டி போட்டு தொடையும் கொடுத்துருக்காரு. நேற்று தான் நீங்கள் பேப்பர் நியூஸ் படிச்சிங்களா படிக்கல, டிவி பார்த்தீங்களா? 33 லட்சம் கோடி யாருக்கு? ஏழை மக்களுக்கு. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு சிலிண்டர் விலை 50 ரூபா ஏறிடுச்சு, ஏன் ஏற்றுனீங்க? முதல்ல சிலிண்டர் விலை எவ்வளோ இருந்துச்சு? சிலிண்டர் 400 ரூபா 350 ரூபா இருந்தது, இப்போ எவ்வளோ இருந்திருக்கு? 700 ரூபா 800 ரூபா வந்து நிற்குது, அதில் 20 ரூபா கிரெடிட் ஆகுது. பாவங்க தம்பி, நீங்கள் கோச்சுக்காதீங்க, தவறான கேள்வி கேட்குறீங்க. மறுபடியும் ஒரு பிரேக் கொடுத்துட்டு கூட கேளுங்க. சிலிண்டர் விலை எவ்வளோ இருந்துச்சு? 1218 ரூபா. 1218 ரூபாயை 3 முறை பிரதமர் குறைச்சு கடந்த 3 ஆண்டுகள்ல. நான் சொல்றேன், நீங்க 15 வருஷம் முன்னாடி சொல்றீங்களா? 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எல்லா விலைவாசியும் நீங்க பாருங்க. சிமெண்ட் மூடையிலேருந்து, கம்பியிலேருந்து, ஜல்லியிலேருந்து, உங்கள் கேமராலேருந்து, நீங்கள் பொருள் கண்ணாடியிலேருந்து பார்ப்பீங்களா? ஒரு டிவி சுட்டி 12,000 ரூபாய்க்கு விற்றுச்சு, இன்றைக்கி 90,000 ரூபாங்கிறான் ஒரு டிவி சுட்டி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத கண்ணுக்கு? 1218 ரூபா விற்றதை படிப்படியாக குறைச்சி 818. உஜ்வாலா திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வெறும் 618. தமிழ்நாடு மாதிரி இல்லாமல் சில மாநிலங்கள் வந்து எக்ஸைஸ் டியூட்டி குறைச்சதுனால 558 ரூபா வரைக்கும் குறைச்சவர் பிரதமர். இன்றைக்கி ஆயில் நிறுவனங்களுக்கு 43,000 கோடி இழப்பீடு வர்றதுனால ஒரு 50 ரூபா அதில் கூட்டி 1218 558க்கு கொண்டு வந்த பிரதமர் இன்னைக்கு 50 ரூபா கூட்டியிருக்காங்க. 43,000 கோடி இழப்பை சரி கட்டணுங்கிற நிலைமையில் இதே ஸ்டாலின், நீங்கள் கேட்டீங்க முதலமைச்சர் 4 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கை என்ற இருக்கு பேக்கில், நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேஸ் இணைப்பை 100 ரூபாய் குறைப்போம்னு சொன்னார். இது வரைக்கும் செய்யலையே. இதுக்கு மட்டும் பரபரப்பு அறிக்கை கொடுத்தாரு. எல்லா தலைவர்களும் அதான கேட்டு கிழிச்சிருக்காங்க. முதலமைச்சர் நீங்க சொல்றது தப்பு, நீங்க என்ன பண்ணீங்க? 100 ரூபாய் குறைச்சிங்களான்னு? நம்ம 1200 குறைக்கல சார், நீங்க ஏத்துறீங்களே சார். சார் 1218 ரூபாயில இருந்து குறைச்சத பேசுங்க. இப்பதானே ஒரு வருஷம் ஆகுது. 450 ரூபாய் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்தது, இப்ப 1000 ரூபாய் வரைக்கும் அதிகப்படுத்திட்டு இப்ப 800 ரூபாய் கொண்டு வந்துட்டு நான் குறைச்சிருக்கேன். 558 ரூபான்னு சொல்றேன். அதை கூட உங்களுக்கு மனசு தேங்கலையே. 558 618 குறைச்சதை கூட சொல்ல உங்களுக்கு மனசு வரல. இது வந்து நடைமுறையில் இருக்கிறது. நாளைக்கு இன்னும் குறைப்பாங்க. 500 ரூபாய்க்கு கூட கொண்டு வருவாரு. பாரத பிரதமருடைய ஆட்சி மக்கள் ஆட்சி. திமுக மாதிரி மக்களுக்கு எதிரான ஆட்சி இல்லை. ஓகே, மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா புரிஞ்சுக்குவாங்க. நேத்தே நான் தான் பதிவு போட்டிருக்கேன். ஓகே, நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அவ்வளவுதானா? நன்றி. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன், நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. VVD 8 years of legacy in consumer goods.